சவரனுக்கு 2560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் கிராமுக்கு 240 ரூபாய் உயர்வு. கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்குவோம், யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில் பேட்டி. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு எப்போது அமைக்கப்படும் சார்? எதிரிகளுக்கு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க சார். சீனா ஊடுருவல் குறித்த நரவணை புத்தகம் பற்றி மக்களவையில் ராகுல் காந்தியை இன்றும் பேசவிடாமல் பாஜகவினர் அமளி. சபாநாயகரை நோக்கி காங்கிரஸ் கட்சியினர் பேப்பரை தூக்கி வீசியதால் பரபரப்பு. மக்களவையில் சபாநாயகர் இருக்கையை நோக்கி காகிதங்களை வீசி எறிந்ததாக புகார். மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் உள்ளிட்ட 8 எம்பிக்கள் பட்ஜெட் தொடர் முழுவதும் சஸ்பெண்ட். எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து ராகுல் தலைமையில் எம்பிக்கள் போராட்டம். மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். காரணங்களே இல்லாமல் 8 எம்பிக்கள் இடைநீக்கம். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றச்சாட்டு. ஜனநாயக மாண்பை காக்க போராடியதற்கு கிடைத்த பரிசை இடைநீக்கம் என மாணிக்கம் தாகூர் பேட்டி. கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஜனநாயகத்தை காப்பதற்காக, ஜனநாயகத்துடைய மாண்புகளை காப்பதற்காக போராடியதற்காக எங்களுக்கு கிடைத்த விருதாக இதை பார்க்கிறோம். பள்ளிக்கூடத்தை நடத்துவது போல் நாடாளுமன்றத்தை நடத்த பாஜக முயற்சிப்பதாக சு வெங்கடேசன் குற்றச்சாட்டு. பள்ளிக்கூடத்தை நடத்துவதை போல பாராளுமன்றத்தை நடத்த பாஜக நினைக்கிறது. அவர்களின் அதிகாரத்துக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். இந்து நாடு என பாஜக கூறும்போது பிரிவினைவாதம் தெரியவில்லையா என நிர்மலா சீதாராமனுக்கு டிகேஎஸ் இளங்கோவன் கேள்வி. தவைக்கவை பாரதிய ஜனதா தூண்டிவிடுகிறதா என்றும் வினா. பாஜக தாவேகா காலையும் விழுந்துடுச்சா? நிர்மலா சீதாராமன் தாவேகாவை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் என்றால் தாவேகாவை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது நிர்மலா சீதாராமனின் கட்சியா என்பதை அவர் விளக்க வேண்டும். 50 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் உயிரோட்டத்துடன் உள்ளது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு எம்பியாவது இருக்கிறார்களா என நிர்மலா சீதாராமனுக்கு செல்வ பெருந்தகை கேள்வி. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேற்றம். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பாராட்டு. வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்காவின் நெருக்கடிக்கு பிரதமர் மோடி பணிந்துவிட்டார். நாட்டின் நலனில் மோடி சமரசம் செய்து கொண்டு விட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் மூலம் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. ஒப்பந்தம் தொடர்பாக ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு கண்டனம். பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவிப்பு. தந்தையின் உடல்நிலை காரணமாக அடிப்படை பணியை செய்ய முடியவில்லை என விளக்கம். கொஞ்சம் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும், அதனால தான் அதிகமாக நீ கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். தேர்தல் நிற்பதா இல்லையா இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டும்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேற ஒரு தலைவர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. அண்ணாமலையை பாஜக மறந்துவிட்டதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு. அண்ணாமலை பாஜகவில் என்ன நிலையில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்றும் பேட்டி.
இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவரை பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்கிறாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்கிறாரான்னு தெரியல. தந்தையின் உடல்நலக் குறைவாலே பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகினார். தானும் முதல்வருக்கு எதிரி கிடையாது என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களே அவங்களுடைய தந்தையார் உடல்நலக் குறைவு, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்திருக்காங்க. தாவேக ஆண்டு விழாவில் மருதமலை மாமணியே என்ற முருகன் பாடலை அவமதித்ததாக புகார். வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் எங்கள் வெற்றி கழகமே. விஜய் பாடகர் வேல்முருகன் மீது நடவடிக்கை கோரி நெல்லை சேலம் காவல்துறையில் வழக்கறிஞர்கள் புகார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே லாரி மீது மோதிய கல்லூரி பேருந்து. லாரி ஓட்டுநர் மற்றும் 19 வயது கல்லூரி மாணவ மாணவிகள் காயம். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் வழிபட்ட ஜப்பான் மதகுரு பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கினார். கரூர் மாவட்டத்தில் காணாமல் போன 136 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பு. சைபர் குற்றங்களால் இழந்த 97,33,543 ரூபாய் பணமும் மீட்பு. ஆற்காடு தேசிய நெடுஞ்சாலை ஓரம் குப்பையில் வீசப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு அட்டைகள். 1000த்திற்கும் மேற்பட்ட அட்டைகளை வீசியது யார் என விசாரணை. தர்மபுரியில் சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தைப்பூச தேர் திருவிழா கோலாகலம். பெண்கள் மட்டுமே தேரை வடம்பிடித்து இழுத்தனர். சேலத்தில் அடுத்தடுத்து 2 வாகனங்கள் மீது மோதிய இருசக்கர வாகனம். அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. உடுமலைப்பேட்டை அருகே நிலத்தகராறில் பணியாட்களை கட்டி வைத்து நிர்வாணப்படுத்தி அடித்ததாக புகார். சிறுநீர் குடிக்க வைத்து சித்திரவதை செய்ததாக கூறி காவல் நிலையம் முற்றுகை. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. 10ஆம் வகுப்புக்கு வரும் 17ஆம் தேதி தொடங்கும் பொதுத் தேர்வு. சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரத்தை கண்டித்து கேரள சட்டப்பேரவை சபாநாயகரின் இருக்கைக்குள் நுழைய முயன்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். பேரவையை நோக்கி சென்ற பாஜகவின் இளைஞரணி அமைப்பினர் மீது தண்ணீரை பீச்சடித்து விரட்டிய காவல்துறையினர். மேகமூட்டம் காரணமாக பனிமூட்டம். காஷ்மீரின் குல்மார்க்கில் நிலவிய ரம்மியமான காட்சி. உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் 100 மீட்டர் ஆழ பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த இமாச்சல் மாநில பேருந்து. 30 பேர் பயணித்த நிலையில் 3 பேர் உயிரிழந்த சோகம். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் சாலையில் நடந்து சென்ற இளம் பெண்ணிடம் செல்போன் பறிப்பு. கடுமையாக போராடியும் பைக்கில் வந்த நபர் பெண்ணை தள்ளிவிட்டு தப்பிய அதிர்ச்சி காட்சி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேறுங்கள். தனியுரிமை கொள்கை தொடர்பான வழக்கில் வாட்ஸ்அப் நிறுவனம் மீது உச்சநீதிமன்றம் காட்டம். மகாராஷ்டிராவில் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடுவதற்காக சொந்த மகளையே கொலை செய்த 3 பிள்ளைகளின் கொடூர தந்தை கைது.
2 பிள்ளைகளுக்கு மேல் உள்ளவர்கள் தேர்தல் போட்டியிட தடை உள்ளதால் கொலை செய்தது கண்டுபிடிப்பு. இந்தியா மீதான வரியை அமெரிக்கா குறைத்ததால் இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றம். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 2000 புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தை நிப்டி 600 புள்ளிகளுக்கு மேலும் அதிகரிப்பு. 2வது சிம்பொனி இசைக்கோர்வையை கிட்டத்தட்ட முடித்துவிட்டேன். இசைஞானி இளையராஜா சமூக வலைதளத்தில் பதிவு. சென்னையில் சாலையில் கிடந்த 45 சவரன் நகையை உரிமையாளரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர். தங்கச்சங்கிலி வழங்கி பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த். ஆஸ்திரேலியாவில் உள்ள மகாத்மா காந்தி சிலையை உடைத்து திருடிச் சென்ற நபர்கள். மெல்போர்ன் நகரிலிருந்து 420 கிலோ வெண்கல சிலையை திருடிச் சென்றவர்கள் குறித்து விசாரணை. பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை ஒட்டி பேரணியாக சென்ற அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. பாஜக அரசின் ஆணவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் அண்ணாவின் தமிழ்நாட்டில் கெட் அவுட் தான் என எக்ஸ் தளத்தில் பதிவு. அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். தவேக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுக்களை அளிக்கலாம். 234 தொகுதிகளுக்கும் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை கட்சி அலுவலகத்தில் பெறலாம் என அறிவிப்பு. விஜயிடம் என்ஜின் இருக்கா என்றே தெரியவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி என்ஜின் பற்றி பேசக்கூடாது என்றால் அது தவேகதான் என்றும் அண்ணாமலை விமர்சனம். வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. அதிமுகவை விமர்சிக்கும் விஜய் தனது சம்பளம் எவ்வளவு என வெளிப்படையாக கூறுவாரா? விஜய் வாங்கும் சம்பளத்தில் கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். வாங்குற சம்பளத்தை நான் வெளிப்படையாக இவ்வளோதான் வாங்கினேன், நான் டாக்ஸ் கட்டியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விஜயால கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு.